வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான அரசியல் அலசல் என்னென்னு பார்க்கலாம். சென்னையில் மிகப்பெரிய வெள்ளம், மழை மிக குறைவு, ஆனால் வெள்ளம் அதிகம். அதுதான் இன்றைக்கி சென்னையோட நிலைமை. ஏற்கனவே சென்னையில் நிறைய வெள்ளம் வந்தது. 2015 ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இதுவரை வரலாறு காணாத வெள்ளம் வந்தது. அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக ஆளுங்கள்லாம் அவங்கெல்லாம் ஸ்டாலின் சொன்னார், கருணாநிதி அப்போ உயிரோடு இருந்தார், அவரும் சொன்னார். செம்பரப்பாக்கம் ஏரியை முன்னறிவிப்பு இல்லாமல் திறந்து விட சொன்னார் ஜெயலலிதா, அவர்களால் தான் இந்த அளவுக்கு வெள்ளப்பெருக்கு வந்ததுன்னு. அப்போ எல்லாருமே அவரை குற்றம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எடப்பாடி வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்மார்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று ஏடிஎம்கே கொண்டு வந்து இருக்கிற இதெல்லாம் அடைச்சிவிட்டாங்க, அதனால தான் வெள்ளம் வந்தது அப்படின்னா. இப்போ இவர்கள் 2021 ஆட்சிக்கு வந்த உடனே என்ன சொன்னாங்க, சென்னையில் வெள்ளத்தை தடுக்க போகிறோம். சரி, தடுங்க, எப்படிப்பா தடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் 4000 கோடி ஒதுக்கிட்டேன்ட்டார் ஸ்டாலின். சரி, 4000 கோடி ஒதுக்கிட்டீங்க, 4000 கோடி வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் அந்த மந்திரி KN நேரு கையில் கொடுக்க போகிறோம். நான் சொன்னேன், திருடங்கையில் சாவியை கொடுத்தாங்கன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. KN நேரு கொள்ளையடிக்கிறதுல பேர் போனவர். அவர் மேலே நிறைய ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா அவருடைய அவருடைய துறையில் ஆட்களை எடுத்ததுக்கு நிறைய ஒவ்வொரு இதுக்கும் 40 லட்சம் 50 லட்சம் வாங்கினாருன்னு சொல்லி இடி டிஜிபிக்கு எழுதிட்டாங்க. எழுதி எஃப்ஐஆர் போடுன்னு சொல்கிறாரு. இடி சொல்கிறாங்க, இவங்க எஃப்ஐஆர் போடாமல் வச்சுருக்காங்க. அவ்வளவு யோகியர், அவ்வளவு உத்தமர். அவர் வேலை கொடுக்குறதுலேயே பண்ண வாங்குகிற ஆள்கிட்ட போய் 4000 கோடி கொடுத்தா உருப்படுமா? 4000 கோடி வச்சு என்ன பண்ணார் ஸ்டாலின் கேட்டார். எப்படி 4000 கோடி வச்சு தனி, அது கவலைப்படாதீங்க. நம்ம ஏங்க இந்த கம்பெனிக்காரனுக்கெல்லாம் ரூபாயை போய் கொடுக்கணும்? அவன் சம்பாதிக்கிறதுக்கா? மக்கள் பணம், நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, நம்ம சாப்பிடலாம், நம்ம கொள்ளை அடிக்கலாம், கம்பெனிக்காரனுக்கு விடலாமா? நான் பார்த்துக்கிறேன். நம்ம கட்சிக்காரன்லாம் கான்ட்ராக்ட் கொடுத்தா அவன் பழப்பான்ல, அப்போ தானே எலெக்ஷனில் வேலை செய்வான் நம்ம கட்சிக்காரன். அதனால் நம்ம கட்சிக்காரனை வச்சு நான் கான்ட்ராக்ட் எடுக்கிறேன்னு கட்சிக்காரனை பிடிச்சார். ஒவ்வொருத்தனையாக பிடிச்சிருந்தா கான்ட்ராக்டு இது இந்த இடத்துல குழி தோணும், எவ்வளவு ஐயா, இங்கே ஒரு 10 லட்சம், எனக்கு 4 லட்சம், 6 லட்சத்தில் முடி. அவன் 6 லட்சத்தில் எப்படி சார் முடிக்க முடியும்? மந்திரியே 4 லட்சம் வாங்கிட்டார். ஏதோ இருக்கிறத வச்சு முடியானா, அவன் இருக்கிற ஆளுங்களை வச்சு தோண்டியும் தோண்டாமையும் குழியை அடைக்காமலையும் அப்படியே விட்டார். வெட்டால் மறுபடியும் 2023 வந்தால் மழை வந்ததில் வெள்ளம் மிதக்குது சென்னை. எல்லோரும் கேட்டாங்க, 4000 கோடி என்னாச்சு, 4000 கோடி என்னாச்சுன்னு. ஸ்டாலின் சொன்னார், 48% தான் முடித்தோம், இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதனால் அடுத்த மழையில் எல்லாம் சரியாயிடும். அடுத்தது 2024 அவ்வளோ பெரிய மழை இல்லை, சாதாரண மழை பெஞ்சால் மறுபடியும் வெள்ளம். வேலைச்சேரியில் இருக்கிற மக்கள்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, காரெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்போ கேட்டாங்க, என்ன போன தடவை தான் சொன்னீங்க 48%, இந்த தடவை என்ன? இந்த தடவை 90 to 95% செஞ்சுட்டோம், இன்னும் ஒரு 5% செய்யலை, அதனால் இப்படி இருக்குன்னாங்க. சரின்னு இப்போ பார்த்தா இப்போ மழையே இல்லை. அந்த மேயர் பிரியாங்கிறவங்க சொல்கிறாங்க, 15 சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் சென்னையில் தண்ணி நிற்காது. 15 சென்டிமீட்டரா? 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் கூட மழை பெய்யலை. ஆனால் எந்த அளவுக்கு வெள்ளக்காடாக சென்னை காட்சி அளிக்குதுன்னு இந்த வீடியோ வைப்பார். அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டீங்க. அப்போ இந்த வீடியோவில் என்ன தெரியுது? மறுபடியும் 100% வேலையை முடிச்சும் மறுபடியும் சென்னை தண்ணீரில் மதக்குது. அப்போ என்ன தான் காரணம்? 4000 கோடி வாங்கியவங்கெல்லாம் என்ன தான் பண்ணாங்க? ஒருத்தனுக்கு ஒன்றும் புரியல. அப்போ மெட்ரோபாலிட்டன் சிட்டி எத்தனையோ இருக்குது, அங்கெல்லாம் என்ன நிலைமை அப்படின்னா, பெங்களூரு பக்கத்தில் இருக்குது, அங்கே எவ்வளோ நிற்கிதா போய் பாருங்கள். எவ்வளோ மழை பெஞ்சாலும் நிற்கிதா போய் பாருங்கள். மகாராஷ்டிரா நம்மளை விட மக்கள் நெருக்கம் அதிகம், நம்மளை விட இங்கே இதெல்லாம் அதிகம், மக்கள் தொகை அதிகம், மக்கள் நெருக்கம் அதிகம், பக்கத்துலலாம் வீடு இதெல்லாம் இருந்தும் அங்கே ஒரு பொட்டு தண்ணி நிற்கலையே, இதை விட அதிகம் மழை பெய்யும் போது. அப்போ ஏன்னா தமிழ்நாடு மட்டும் இப்படி நிற்குதுன்னா, அவன்லாம் எப்படின்னா, அவங்களும் கொள்ளையடிப்பான், அரசியல்வாதி எல்லா பேரும் கொள்ளையடிக்கிறவன் தான், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்க கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் பாதுகாப்பு விஷயத்தில் கொள்ளையடிக்க மாட்டான். அவன் யோசிப்பான், அவனுக்கு மனசாட்சி இருக்குல்ல,
இதில் கொள்ளையடிச்சோம்னா மக்கள் தண்ணி நிற்கும், வீட்டுக்குள்ளே புகுந்துடும், அவ்வளோ பேர் நம்மளை விடமாட்டான். கேரளாலெலாம் உதப்பான் கம்யூனிஸ்ட்டு. கேரளாவில் இருக்கிறவன்லாம் ஒழுங்காக நீங்கள் ரூபாயை இது பண்ணிவிட்டு தண்ணி நின்றுச்சு உங்களை தொலைச்சி போடுவான். அதனால் அவன்லாம் பயந்து எல்என்டியில் கொடுத்தான். மகாராஷ்டிராவில் சொன்னான், டே மக்கள் எங்களை உதப்பான், எல்லாம் தண்ணி ஒரு கொட்டு நிற்கக்கூடாது, நீ கேட்குற ரூபாயை கொடுத்துட்றேன், எனக்கு நீ கமிஷன் கூட கொடுக்க வேணாம், 4000 கோடி செலவு பண்ண மக்களுக்கு, எனக்கு கமிஷன் வேணாம், இதில் வேணாம் கமிஷன், மக்களுடைய பாதுகாப்பு விஷயம் அப்படின்னு கொடுத்தான். அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளவு மழை பெஞ்சாலும் இதை விட 3 மடங்கு 4 மடங்கு பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி நிற்கிறது. கரெக்டாக வடிகால் அமைச்சு என்ஜினியருங்களை வச்சு விஞ்ஞானபூர்வத்தமாக இன்றைக்கி லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி உலகம் முழுவதும் எது இருக்கோ வெள்ள வடிகாலுக்கு அதை பூரா இல்லன்ட்டி பண்ணி க்ளீனாக ஒரு சொட்டு தண்ணி நிற்கலை. காரணம் 4000 கோடி அவனுக்கு போச்சு. இங்கே 4000 கோடி மந்திரி பாதி எடுத்துக்கிறாரு, 40%. 1200 கோடி இவருக்கு வந்துருச்சு. போனது 2200 கோடி. அங்கே எல்என்டியில் கான்ட்ராக்ட் விட்டான், இங்கே யாருக்கு விட்டான்? லோக்கல் கட்சிக்காரனுக்கு விட்டான். கட்சிக்காரனை பற்றி உங்களுக்கு தெரியுமில்ல, திமுகவில் எப்படி கொள்ளையடிப்பாங்க. அவன் என்ன பண்ணான்? அவங்க பேருக்கு ஒரு 10-20 பேர் வச்சு குழி தோண்டியாச்சு, தண்ணி போயிடும் அப்படின்னா. அதனால தான் என்ன ஆயிடுச்சு, என்ன வெள்ளம் முதல்ல இருந்ததை விட கூடுது. ஒழுங்காக அந்த 4000 கோடியை ஒதுக்காமல் விட்டு இருந்தால் முன்னாடி இருந்தோட ஓரளவுக்கு இருந்திருக்கும். உனக்கு 4000 கோடியும் கொடுத்து கட்சிக்காரனை விட்டு கணக்கை காமிச்சு போட்டு மறுபடியும் வெள்ளம் வந்துருச்சு. மேல் பிரியா சொல்லுது 15 சென்டிமீட்டர் வந்தாலும் வெள்ளம் வரலாம். இங்கே 2-3 சென்டிமீட்டர் கூட இல்லையே. ஒரு நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் 2 சென்டி, அதுலேயும் தள்ளாடுகிறது சென்னை. அதனால் திருந்தவே மாட்டான் அரசியல்வாதிகள். இவங்கன்னு இல்லை, யார் வந்தாலும் நான் நல்லது நடக்குமான்னு தெரியல. இதில் போய் கொள்ளையடிக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். கொள்ளையடிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. இந்த டாஸ்மாகுக்கு போகிறேன், டாஸ்மாகிலேருந்து டெய்லி பணம் வருது உங்களுக்கு, குடிக்கிறான், அவன் பணத்தை கொடுக்குறான், உங்கள் ஆளுங்களை வச்சுக்கிட்டு உற்பத்தி பண்ணுறீங்க, கொள்ளையடிக்கிறீங்க, பாரில் கொள்ளையடிக்கிறீங்க, அடித்து தொலைங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா குடிக்கிறவன் கொடுக்குறான், அதை அடிக்கிறீங்க. இது அப்படி இல்லையே. மக்களுடைய வரி பணத்தில் பாதுகாப்பு நடவடிக்கை, வெள்ள பாதுகாப்பு நடவடிக்கை, இதில் போய் அடிச்சிங்கன்னா இப்படித்தான் சென்னை வெள்ளத்தில் மிதக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சென்னை வெள்ளம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குங்கிற வீடியோவை பார்த்துருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. 4000 கோடி நம்முடைய பணத்தை செலவு செய்தும் இந்த அளவுக்கு கேவலமாக நடந்திருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லுங்கள். நான் மக்கள் பணத்தை 4000 கோடி எடுத்தீங்கல்ல, இது எதுக்கு செலவு பண்ணீங்க, யாருக்கு செலவு பண்ணீங்க, ஏன் இவ்வளோ செலவாகியும் வெள்ளம் வருது, ஏன் எல்என்டி போன்ற பெரிய நிறுவனங்களிடம் இதை விடவில்லை அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. 2026 திமுக வெல்லுமா? அதாவது எல்லாருக்குமே ஒரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா, 1971 நான் பார்க்குறேன், ஒரு தடவை திமுக ஆட்சிக்கு வந்து அடுத்த தடவை தோற்றுருவாங்க. ராசி 71 இதுவரை ஒரு தடவை ஜெயிச்சு மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வந்ததா சரித்திரமே இல்லை. அதனால் நாங்கள்லாம் என்ன நினச்சோம்னா, சரி அவங்க திமுக வந்து இந்த தடவை வரமாட்டாங்க, ஆனால் ஓட்டுக்கு 4000 5000 இந்த தடவை 10,000 கொடுக்க போகிறேன்னாங்க. ஆக 10,000 கொடுத்தா ஜெயிச்சு விடுவாங்களே அப்படின்னு எங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. மக்கள் ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவானே அப்படி. அந்த டைம் பார்த்து தான் விஜய் வந்தார். அடித்தளம் ஆடிச்சு. கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்து 10-12% விழுந்துக்கிட்டு இருந்ததில் ஒரு 6-7% காலியாகி, இஸ்லாமிய பெண்கள்கிட்டே நிறைய பேர்கிட்ட பேட்டியெல்லாம் எடுத்தாங்க. பெண்களில் பெரும்பாலான பேர் நாங்கள் விஜய்க்கு போட போகிறோம், மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க, ஏன்னா பார்த்த முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கோமாப்பா, ஏதாச்சும் ஒரு புது முகத்தை. அதாவது அந்தந்த கட்சிகளுக்குன்னு ஓட்டு இருக்கும், அதிமுகவுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கும், அதில் இருக்கிறவங்க எப்போ பார்த்தாலும் ரெட்டை இலை தான் போடுவாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டை இலை அவங்களுக்கு தான் போடுவாங்க. இப்போ நாங்களே வந்து இன்றைக்கி இருக்கிற அதிமுக தலைவர்களை நாங்கள் பாராட்டணும் இது பண்ணணுன்னு எதிர்பார்க்காதீங்க. நல்லா ஒழுங்காக நடக்க சொல்லுங்கள், நியாயமாக நடக்க சொல்லுங்கள், நாங்களே வாழ்த்துறோம். அவங்க 2 பேர் வச்சுக்கிட்டு இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணணுன்னு நினைக்காதீங்க. யாருக்குமே அது கிடையாது. பிஜேபிக்கு ஓட் பேங்க்கு கொஞ்சம் இருக்குது, அந்த ஓட் பேங்க்கை அப்படியே விழுகும். ஸோ கட்சிகளுக்கு அங்கங்கே ஓட் பேங்க் இருக்குது, அது விழுகும். அதனால் டிஎம்கே வந்து ஜெயிச்சுருமோன்னு நினைக்கும் போது விஜய் வந்தார், கணக்கு எடுத்தாச்சு.
18 வயசுலேருந்து 30 வயசு வரை கிட்டத்தட்ட 2.25 கோடி 2.5 கோடி பேர் இருக்கான். வாக்காளர்கள் மொத்தம் 6 கோடி தான். அதில் 2.5 கோடி பேர் இருக்கான். இந்த 2.5 கோடி பேர் மொத்தமாக ஓட்டு போட்டால் அவ்வளோதான். சரி, பாதி போட்டாலும் 1.25 கோடி போயிடும். அப்புறம் 30 வயசுக்கு மேலே இருக்கிறவன் எப்படி போடுவான்? இதெல்லாம் வந்து ஸோ விஜய் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆட்டம் கண்டுச்சு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய்க்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, இப்போ நகர்ப்புறங்களில் அதிகம் செல்வாக்கு இருக்குது, ஆனால் கிராமப்புறங்களில் அவ்வளவு செல்வாக்கு இல்லை. இங்கே 20, 22, 23 தாண்டுறது, கிராமப்புறத்தில் 12, 15 தான் வருது. அப்போ கிராமப்புறத்தில் ஒரு ஓட்டை சரி பண்ணலைன்னா இவர் ஜெயிக்க முடியாத அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது மக்கள் மத்தியில். எப்படி ஜெயிக்க போகிறாங்களோ அப்படின்னு. அதுக்காகத்தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இவங்களை சேர்க்குறாங்க. என்னென்ன இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ்ஸை கட்சி ஆரம்பிக்க சொல்லி அவருக்கு சவுத்து சைடில் வந்து ஓட்டு விழுவும், அவரோட கூட்டணி வைக்கலாம், டிடிவி தினகரனோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு இப்போ மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில் அன்புமணி இருக்கார், அவர் இங்கேயும் தூது விடுறாரு, அங்கேயும் தூது விடுறாரு. அவருக்கு தேவை பிஜேபி எங்கே இருக்கோ அங்கே இருக்கணும். ஏன்னா நம்ம மேலே சிபிஐ கேஸு 5000 கோடி ஊழல், நம்ம தப்பிக்கணும்னா பிஜேபி பக்கம் இருக்கணும். அதனால் அவர் பிஜேபியை விட்டு போக மாட்டார். இருந்தாலும் அந்த பக்கமும் தூது விடுறாரு. அது எப்போவுமே பாட்டாளி மக்கள் கட்சியோட பாணி. இங்கே தூது விடுறாரு, இங்கே விஜய்க்கு எவ்வளவு சீட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு அங்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது விஜய் கட்சியில் இன்னும் பெரிய பெரிய விஐபிங்க, பிரமுகர்கள், முன்னாள் மந்திரிகள் எல்லாம் க்யூவில் நிற்கிறாங்களாம். ஆனால் பாருங்கள், அவங்க இல்லை எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு உங்களை பற்றி விசாரிச்சுட்டு தான் கொடுப்போம். விசாரிக்கிறதுன்னா எலெக்ஷன் டைமில் மக்களுக்கு தேவையே எல்லாம் அங்கே போய் சேர்ந்துட்டான்ப்பா, அப்போ இவர் தான்ப்பா ஜெயிப்பாருன்னா அவன் பாட்டு குத்துவான். அரசியல் தெரிஞ்சுக்கங்க, எவன் வரானோ சேர்க்கணுமில்ல. நீங்கள் ஒத்துக்கிட்டு அவர்களை சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நடக்காது மிஸ்டர் விஜய். அரசியலை புரிஞ்சுக்காங்க. வரவனெல்லாம் சேருங்க, நியூஸாக வரும், மக்கள் எல்லாம் அசந்து போயிடுவான். எல்லா பேரும் போயிட்டான்ப்பாங்க. டிஎம்கேருந்து வரானா சேர்த்துக்கங்க. இப்போ டிஎம்கேருந்து ஒரு முன்னாள் இப்போ இருக்கிற மந்திரி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, அவர் வந்து இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இருங்க, யார் வந்தாலும் சேர்த்துக்கங்க. எங்களுக்கு தேவை திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றணும்ப்பா. அது நீ யார் வருவீயோ, விஜயா வரீங்களா, எடப்பாடி வரீங்களா, இல்லை நயினார் நாகேந்திரன், நீங்கள் யார் வரீங்களோ, உங்களுக்கு யாருக்கு பலம் இருக்கிறதோ, யார் திறமையாக கொண்டு போகிறீங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஆதரிப்போம். காரணம், எங்களுடைய லட்சியம் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும். அதில் எங்கள் சுயநலமும் இருக்குது. நாங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆட்சி எப்படி நடக்குதுங்கிறது தெரியாதவங்க. ஸ்டாலின் அவர்கள் பொம்மை மாதிரி உட்காந்துருக்காரு. அங்கே இருக்கிற பூரா தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் ஆகிட்டு இருக்கான். பின்னால் இதை பற்றி சொல்கிறோம். கொஞ்ச நாள் எல்லாம் கைதாக போகிறாங்க, எல்லாருமே கைதாவாங்க. அப்போ சொல்கிறேன், யார் எப்படி சதித்திட்டம் பண்ணாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடந்தது அப்படிங்கிறத அப்போ விட்ட வெளிச்சமாக நம்ம பேசலாம். அதனால் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது விஜய் இதில் யார் வந்தாலும் சேருங்க. நல்லவன் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவர்கள், அது எலெக்ஷனு வேறு தேவை, அதுக்கப்புறம் கட்சி விட்டு தூக்கிக்கோங்க. எலெக்ஷன் அந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுற என்ன பண்ணுறாங்கிறீங்க? இந்த திமுகவை ஜெயிக்கிறதுக்கு காரணமே இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் வந்தான். அவன் என்ன பண்ணுறான், அந்த லோக்கலில் வந்துக்கிட்டு ஓட்டுகளை கரெக்டாக சாலிடாக வாங்குறான். இன்றைக்கி வந்து சூதாள் தான் வெல்லணும். மகாபாரதமே அதுதான். மகாபாரதத்தில் கிருஷ்ண பகவான் வந்து சூதால் தான் வென்னார். பகைவனை அழிக்கணும், அறக்கரைகளை அழிக்கணும், சூது தான். இது நேர்மையாக போனீங்கன்னா வெறும் நேர்மையாக போகக்கூடாது. அதனால் வர்றவங்கள்லாம் சேர்த்துக்கங்க, அதைத்தான். ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணுறதில் நடுங்கி போயிருக்காங்க திமுக. இதுக்கடையில் பாண்டிச்சேரியில் வந்து அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு இந்த சன் நியூஸில் போகிறாங்க. அவங்க கட்சி இல்லை, ஆனால் இன்னும் அவங்க அனுமதி மறுக்கலை, பயப்படுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு வர்ற கூட்டம் ஒழுங்காக வந்துட்டால் பரவாயில்ல, ஆனால் இவங்க ஆளுங்கள்லாம் உள்ளே தள்ளி மறுபடியும் கரூர் மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கவர்மெண்ட்டுக்கு இதாகிடுமே அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. வெளியாட்கள் உள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா பாண்டிச்சேரி பார்டர் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பாண்டிச்சேரி பக்கத்தில், கடலூர் பாண்டிச்சேரி பக்கத்தில், அதை சுற்றி வந்து நம்ம மாவட்டங்கள் இருக்குது. நம்ம மாவட்டங்களில் தான் அவங்க திட்டமிட்டு கொண்டு போவாங்கல்ல திமுககாரங்களை. அது மாதிரி நடந்துருப்போம் நம்ம அரசாங்கம் அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவர்கள் வந்து 4000 போலீஸ் வச்சு எப்படி நடத்துறதுன்னு தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுகவின் வெற்றி சர்வசாருங்கிறதும் வந்து செத்தவன்லாம் போயிடுவான்.
இதெல்லாம் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் 2 திமுககாரன் உட்காந்துருப்பான். உனக்கு என்ன வேலை அரசாங்க ஆஃபீஸில்? அங்கே எவன் இந்த பூத்துக்கு இப்போ ஆஃபீஸர் போகிறான்னா அவன் கூடயே போகிறது. இவங்களே கையெழுத்து போட்டு கொடு, நீ எவ்வளோ வேணாலும் போட்டுக்க, எவ்வளோ போட்டுருவேன், சத்தம் ஓட்டம் போட முடியாது. மற்ற ஓட்டெல்லாம் அடுக்கடை பண்ணலாம், இவனே கையெழுத்து போட்டு ஃபோட்டோ ஒட்டி கொடுக்குறான். அந்த ஃபோட்டோவை கூட அவங்க வெரிஃபை பண்ணுறதில்ல, வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீ என்ன வேணாலும் பண்ணு, ஜெயிக்க முடியாது நீ அப்படிங்கிற நிலைமை இப்போ வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, எப்போவுமே இவங்க ஜெயிக்க முடியலைன்னா சினிமாக்காரங்களை போய் பிடிப்பாங்க பிரச்சாரத்துக்கு. 2011 தோக்குறது உறுதின்னு கருணாநிதி அவர்களுக்கு தெரிஞ்ச ஒன்று அழகிரியை கூப்பிட்டு, இந்த வடிவேலை பிரச்சாரத்தை கூட்டிட்டோம் அப்படின்னு. அழகிரி போய் காத்துக்கிட்டு இருப்பார் வடிவேலு வீட்டில். வடிவேலு இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சார், குளிச்சுக்கிட்டு இருக்கேன் சார், 1 மணி நேரம் காத்துக்கிட்டு இருப்பார். வடிவேல் வந்தோன்னே கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் வடிவேலு தானே ஒரு தோல்விக்கு காரணமாக இருந்தார். போன இடத்துலலாம் விஜயகாந்த் அசிங்கமாக பேசினார். ஸ்ரீரங்கம் தொகுதியில் ஜெயலலிதா நின்னாங்க, ஜெயலலிதாவை கேவலமாக பேசினார் வடிவேல். மக்கள் அப்போவே எதிர்ப்பு ஓட்ட ஆச்சார், திமுகவுக்கு போடக்கூடாது, இந்த அம்மாவை இவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு. அதனால் இப்போ தோல்வி பயம் வந்த உடனே இப்போ வடிவேலை போய் கூட்டிகிட்டு வர்றாங்க பிரச்சாரத்துக்கு. வடிவேலை பிரச்சாரத்துக்கு கூட்டிகிட்டு வந்தால் அவர் ஃபுல்லாக போதையில் வர்றாரு. அவர் பக்கத்தில் 2 மந்திரி காவலுக்கு, இன்னொருத்தர் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா, 3 பேர் நின்றுக்கிட்டு பேச விடுறாங்க. அண்ணன் போதையில் என்ன பண்ணுறாரு, உதயநிதி பிறந்த நாள் அப்படிங்கும்போது உதயநிதிக்கு 58 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. உடனே பக்கத்தில் இருக்கிற மந்திரி 58 இல்லை 48 தான் ஆகுதுங்கிறது. 48 ரைட்டு நான் 58ன்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. அடுத்தது மறுபடியும் இப்போ 58 முடிஞ்சு 59 ஆகுதுங்கிறாரு மறுபடியும். உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க 48, என் வயசுன்னு நினச்சிட்டான்ப்பா 58ங்கிறார். அவர் வயசு 65 ஆச்சு, 1960 பிறந்தவர். அவர் வயசு அவருக்கு ஒழுங்காக தெரியல, உதயநிதி வயசும் ஒழுங்காக தெரியல. 2 மந்திரிங்க போயிட்டு இவரெல்லாம் பிரச்சாரத்துக்கு கூட. இந்த வீடியோ முதல்ல பாரு. டெப்டி சிஎம் உதயநிதி அவர்களுக்கு 58 கடந்து, சாரி 58 எனக்கு, நீ வேற பார்த்துறாங்க, 48 கடந்து 59 அடியெடுத்து வைக்கும் அண்ணன். 49 மறுபடியும் அதே ஏன் அப்படி பேசிக்கிறீங்க? ஸோ இவரெல்லாம் பிரச்சாரத்துக்கு கூட்டிகிட்டு போனால் உருப்படும் அதிமுக. அதனால் வடிவேலை பிரச்சாரத்துக்கு கூட்டிச் செல்வது என்ற முடிவுக்கு இவர்கள் வந்துவிட்டதால் தோல்வி பயம் இவர்களுக்கு வந்துவிட்டது. வடிவேலுக்கு தேர்தல் ராசின்னு ஒன்று இருக்குது. அவர் போனால் அந்த கட்சி தோல்வியை சந்திக்கும். அவர் பேசுகிற பேச்சிலே இவர்களுக்கு எதிராக அமையும் பண்ணிட்டு உதயநிதி அவங்க அப்பாவை பார்த்து ஒரு பாட்டு பாடினாருன்னு சொல்கிறார். சொல்லிட்டு எம்ஜிஆர் பாட்டை பாடுறாரு. உண்டு உண்டு என்று நம்பிக்கையால எடு, உண்டு உண்டு என்று நம்பிக்கையால எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு. உண்டு உண்டு என்று நம்பிக்கையால எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு. 2ல் 1 பார்ப்பதற்கு தோலை நிமித்து, 2ல் 1 பார்ப்பதற்கு தோலை நிமித்து, அது நீதி வரவில்லை எனில் வாளை தொடுத்து நேர்மின் பண்ணார். உதயநிதி அப்பாவை பார்த்து பாடினேன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் பாட்டை போடுறாரு. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டுங்கிறது எம்ஜிஆர் பாட்டை போய் பாடுறாரு, சம்மந்தம் இல்லாமல். ஆக இந்த வீடியோலேயே உங்களுக்கு நிறைய போயிருக்கும், இந்த மாதிரி ஆளை நீங்கள் பிரச்சாரத்தை கொண்டு வரீங்களேன்னு. அதனால் நான் சொல்கிறத கேளுங்க, வடிவேலை பிரச்சாரத்தை கூட்டிகிட்டு போங்க. உங்களுக்கு முடிஞ்சு போச்சு உங்களுடைய சகாப்தம். உங்களுக்கு என்ன தோல்விங்கிறது நெருங்கி விட்டது. அதனால்தான் தோல்வி பயத்தில் வடிவேலு போன்ற 3ஆம் தர சினிமா நடிகர்களை, அது காமெடி நடிகர்களை, நகைச்சுவை நடிகர்களை பிரச்சாரத்துக்கு கூட்டி செல்கிறார்கள் இவர்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் சகுனம் சரியில்லை, திமுகவின் தோல்வி உறுதியாகிவிட்டது வடிவேலை கூட்டி செல்வதன் மூலம் அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்யணும். அடுத்தது செங்கோட்டையனுக்கு எதிராக கோபிச்செட்டிப்பாளையத்தில் இபிஎஸ் கூட்டம் கூட்டிட்டார். இது மாதிரியாச்சும் பண்ணுங்க, கொஞ்சம் ஏதாச்சும் அதிமுக இருக்கிற மாதிரி தொண்டர்களுக்கு உற்சாகம் ஒரு மாதிரி ஏதாச்சும் காட்டுங்க. ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டார். இந்த வீடியோவை பாருங்க. இந்த கொடூரமான ஆட்சியை ஒழிப்பதற்காக
வன பத்ராளி அம்மனை வணங்கி பிரச்சாரத்தை தொடக்க இருக்கிறார். கண்டிப்பாக வன நம்முடைய பொதுச் செயலாளருக்கு கிடைக்கும். மீண்டும் அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆவார். கூட்டத்தை கூட்டியிருக்கார். இந்த கூட்டம் அவங்க எப்படி கூட்டினாங்கிறது சொல்ல விரும்பலை. ஏன்னு கேட்டிங்கன்னா களத்திலிருந்து வரக்கூடிய செய்தி வேறு மாதிரி வருது. ரைட்டு. அது இப்போ விஜய்க்கு வர்ற கூட்டத்தில் கூட கோல்மால் நடந்ததுன்னு சொல்லிடுவோம். அதனால் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஏதோ எதையாச்சும் செய்யுங்க. ஆனால் வெறும் கூட்டம் நடத்தி வெறும் நீங்கள் இதுவும் நடத்துறது மூலம் ஜெயிக்க முடியாது. பலமான கூட்டணியை கொண்டு வரணும். அதுக்கு என்ன செஞ்சீங்க அதை சொல்லுங்கள். நீங்களும் பாஜகவும் தவிர வேறு யார் கூட்டணியில் இருக்கா அதை சொல்லுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக உடைந்து விட்டது. இவர் புலம்புறாரு ராமதாஸ். பார்த்தீங்களா, என்கிட்ட கட்சியை பறிச்சுட்டான் என் பையன் அப்படின்னு புலம்புறாரு. அதனால் இப்போ அன்புமணி கையில் போயிடுச்சு பாஜக. அன்புமணி எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பக்கமும் பேசிக்கிட்டு இருக்காரு. அன்புமணியவும் நம்ப முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தில் அன்புமணிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். திமுக கூட்டணியோட கூட்டணி கிடையாதுன்னு வச்சுட்டார். ஆனால் அதையும் நம்ப முடியாது. அண்டர் கிரவுண்டில் எல்லார்ட்டையும் பேசுவாங்க. யார் அதிக பணம் கொடுக்குறாங்களோ, யார் அதிக சீட்டு கொடுக்குறாங்களோ கடைசி நேரத்தில் தாவிடுவாங்க. அதனால் இப்போ அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணியில் சேர்க்க போகிறீங்களா, விஜயகாந்த் கட்சியை சேர்க்க போகிறீங்களா? எதுவுமே இல்லையே, எல்லாமே அப்படியே நிற்கிது. அவங்கெல்லாம் அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்களே. அப்போ கூட்டணியிலேயாச்சும் நீங்கள் ஏதாச்சும் பண்ணணுமில்ல. அதனால் அவருக்கு சொல்லி அனுப்பணும். தென் மாவட்டங்களில் கொஞ்சம் வீக்காக இருக்குது உங்களுக்கு, அதனால் தென் மாவட்டத்தை கொஞ்சம் பலப்படுத்துங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டோம். அவர் பதிலே சொல்லலை. அதுக்கு மேலே என்னத்தை பண்ணுறது? அதனால் வெறும் கூட்டம் கூட்டி மட்டும் நீங்கள் பிரச்சாரம் பண்ணிங்கன்னா ஜெயிக்க முடியாது. பலமான கூட்டணியை அமைக்க வேண்டும் எடப்பாடி அவர்களே. அந்த பலமான கூட்டணியை அமைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. இதுக்கு இடையில் தேமுதிக பிரேமலதா என்ன சொல்கிறாங்க, அடுத்தது கூட்டணி ஆட்சி தான், அதில் நாங்களும் இருப்போங்கிறாங்க. கூட்டணி ஆட்சியில் அந்த அம்மாவுக்கு கனவு பாருங்கள். கூட்டணி ஆட்சி தாங்கிறாங்க. தமிழ்நாட்டின் சரித்திரத்திலேயே இதுவரை கூட்டணி ஆட்சி என்பது வந்ததில்லை. கூட்டணி வச்சுக்குவாங்க எலெக்ஷனுக்கு, ஆனால் ஆட்சியில் ஒரு கட்சி தான் இருக்கும். 2006 திமுக 92 சீட்டு தான் ஜெயித்தாங்க. மெஜாரிட்டிக்கு 26 சீட்டு கம்மி. காங்கிரஸுக்கு 25-30 சீட்டு இருந்தது. அதை வச்சுக்கிட்டே மைனாரிட்டி ஆட்சி நடத்தினாங்க. அப்போவும் கூட்டணி ஆட்சி வரலை. அதனால் இந்த தடவை மட்டும் எப்படி கூட்டணி ஆட்சி வரும்? அப்படி கூட்டணி ஆட்சி வந்தாலும் ஏடிஎம்கே, பிஜேபி, விஜய், டிஎம்கே இவங்க தான் அதிகம் ஜெயிப்பாங்க. காங்கிரஸ் இவங்களுக்குள்ளே தான் கூட்டணி ஆட்சி வரும். நீங்கள் ஜெயிக்க உங்களுக்கு 10 சீட்டு கொடுப்பாங்களா? போன தடவை 15 கொடுத்தாங்க, வேணான்ட்டு போனீங்க. தினகரனோட சேர்ந்து 3% வாங்கி எல்லா தொகுதியிலையும் டெபாசிட்டு போயிடுச்சு. இந்த தடவை உங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்துருவாங்க? 10 சீட்டு கொடுத்தானா இல்லை நீங்கள் எத்தனை ஜெயிப்பீங்க? அப்புறம் கூட்டணி ஆட்சி வந்ததுன்னா நீங்கள் எப்படி கூட்டணி ஆட்சியில் பங்கு பெற முடியும்? கூட்டணி ஆட்சி என்பது கனவு, பகல் கனவு. அப்படிப்பட்ட கூட்டணி ஆட்சியிலே விஜயகாந்த் கட்சி பங்கு வைப்பாங்கிறது அதை விட பெரிய கனவு அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக சொல்ல முடியும். அடுத்தது உதயநிதி. அவர் என்னென்னத்தை யாரும் எழுதி கொடுக்குறாங்க, அவர் வாடு பேசிக்கிட்டு இருக்காரு. என்னத்தை பண்ணுறது? அரசியல் தெரிந்த தலைவர்கள் தமிழ்நாட்டில் மிகவும் குறைவு. செங்கோட்டையும் சேர்ந்துட்டார் விஜய் கட்சியில். அதை என்ன சொல்கிறாரு உதயநிதி? செங்கோட்டையும் சேர்ந்ததே அமித்ஷா சொல்லி தான் சேர்ந்தார். எவ்வளோ பாருங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் கூட இன்னைக்கு எந்த கட்சியில சேரணும்னு பிஜேபி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் சேர்றாங்க. அந்த அளவுக்கு ஹெட் ஆஃபீஸ் அவங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு அமித்ஷா சொல்லி. அதாவது செங்கோட்டையன் எடப்பாடிக்கும் அவருக்கும் பிரச்சனை வந்த உடனே டெல்லிக்கு போனார். அமித்ஷாவை பார்த்தார். அமித்ஷா என்ன சொல்லி அனுப்பினார் தெரியுமா? எடப்பாடியோட சேர்ந்து ஒத்துழைங்க, அதிமுக உடைக்கக்கூடாது, அப்படின்னா திமுகவை ஜெயிக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லி அனுப்பினார். சரின்னு இவங்க வந்தார். அப்போ அவர் அதிமுகலேருந்து நீக்கலை. அதுக்கப்புறம் அதிமுகலேருந்து நீக்கிட்டாங்க. என்னடா பிஜேபிக்கு போனால் அமித்ஷா நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, நம்மளை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. திமுகவுக்கு போனால் அதிமுக தொண்டரெல்லாம் உதப்பாங்க. அதனால் நம்ம விஜய்க்கு போயிடுவோம் அப்படின்னு தான் அவர் விஜய்க்கு வச்சுட்டு போனார். அவர் அமித்ஷா சொல்லி போகலை. அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. உதயநிதி அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. ரெண்டாவது அப்படி
கட்சி மாறினாலும் பிரான்ச் தான், ஒரு பிரான்ச்சில் தான் போய் சேர்ந்துருக்காராம். அப்படின்னா உங்களுக்கு புரியாது. உதயநிதி அதை எழுதி கொடுக்குற ஆள் எனக்கு தெரியும், அவருக்கு யார் எழுதி கொடுக்குறான்னு எனக்கு தெரியும். அவருடைய இது அவங்க அப்படி தான். என்னென்னா விஜய் கட்சியும் பாஜகவோட பிரான்ச்சா எவ்வளோ நாளைக்கே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. இது நீங்கள் யாரோட பிரான்ச்சு? நீங்கள் காங்கிரஸோட பிரான்ச் இல்லையா? காங்கிரஸுக்கும் உங்களுக்கு என்ன பெரிய இந்த நட்பா, பெரிய உண்மையான நட்பா, இந்த உறவா? நீங்கள் காங்கிரஸோட பிரான்ச்சு. காங்கிரஸ் யார்? ராஜீவ்காந்தி கொலை வழக்கு நடந்ததில்ல, ராஜீவ்காந்தியை கொன்றது யாருங்கும் போது அன்றைக்கி வாழப்பாடி ராமமூர்த்தி திமுககாரங்க தான் கொண்டாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? ராஜீவ்காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்டவுடன் உங்கள் வீடுகள் எல்லாம் அடித்து நொறுக்குனாங்களா இல்லையா பப்ளிக்கு? உங்களுக்கும் காங்கிரஸுக்கும் பெரிய இந்த உறவு இருக்கோ, அபிமானமான உறவு இருக்கோ? அன்றைக்கி உதைச்சவங்க தானே இதே காங்கிரஸ்காரங்க உங்களெல்லாம் வீடு புகுந்து. அதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சியில் இருந்தீங்க காங்கிரஸோட, தொடித்தாறு இருந்ததில் உங்களை ஏன் கூட்டணி ஆட்சி விட்டு துரத்துனாங்க? ராகுல் காந்தி இறந்ததுக்கப்புறம் ஜெயின் கமிஷன்னு அமைச்சாங்க. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிபிஐ விசாரித்த விசாரணை திருப்திகரமாக இல்லை, ஒரு கமிஷன் அமைங்கன்னு அவன் தான் ஜெயின் கமிஷன். ஜெயின் கமிஷன்னு சொன்னான். நீங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தீங்கல்ல, ஜெயின் கமிஷன்னு சொன்னான். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் திமுக மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது சொன்னானா இல்லையா? இப்போவே இருக்குது, எடுத்து காமிக்கிறோம் உங்களுக்கு. சொல்லிட்டு என்ன சொன்னான்? இன்னும் என்ன சொன்னான்? அன்றைக்கு ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட அன்று அதே இடத்தில் காலை திமுக கருணாநிதி தலைமையில் கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் கருணாநிதி அவர்கள் அதை ரத்து செய்தார். அப்படி என்றால் ராஜீவ்காந்தி இறந்து போவது என்பது முன்பே திமுகவுக்கு தெரியுமா? ஏன் அதை ரத்து செய்தார் கருணாநிதி? இந்த ராஜீவ்காந்தி கொலை விஷயமாக கருணாநிதி அவர்களை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோம். சுப்பிரமணிய சாமியை விசாரிக்கணும், சந்திரசாமியை விசாரிக்கணும், கருணாநிதி அவர்களை விசாரிக்கணும், ஜெயின் கமிஷன் சொன்னான். உடனே காங்கிரஸ் என்ன பண்ணாங்க? திமுகவை காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியிலிருந்து விளக்குங்கள். அப்போ வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க காங்கிரஸ். திமுகவை விரட்டுனாங்க. அப்போ தான் உனக்கு ஆதரவு கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் அப்படின்னாரு சீதாராம் கேசரி. அவர் தான் காங்கிரஸ் தலைவர். அப்போ அவர் சொன்னார் திமுக விரட்டு, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அவர் மேலே சந்தேகம் இருக்குன்னு ஜெயின் கமிஷன் சொன்னாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் உங்களை அந்த கூட்டணி விட்டு வழக்கி மந்திரி பதவியெல்லாம் இழந்தீங்களா இல்லையா? நீங்கள் என்ன உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன மிகப்பெரிய நெருக்கமான உறவா? பிரான்ச்சுங்கிறீங்களே இவங்களை விஜய் அந்த பாஜகவோட பிரான்ச்சுங்கிறீங்களே. நீங்கள் காங்கிரஸோட பிரான்ச் தானே, காங்கிரஸுக்கு விசுவாசமாக இருந்தீங்களா? இன்றைக்கி நீங்களே காங்கிரஸில் போய் சேரும்போது அவர் கிறிஸ்தவர் விஜய், அவர் பிஜேபியோட சேர்ந்தாலே மைனாரிட்டி ஓட்டு நமக்கு விழுகாது, இஸ்லாமியர்கள் ஓட்டு கிறிஸ்தவர் ஓட்டு விழுகாதுன்னு பயப்படுறாங்க. அதனால் பிஜேபி விட்டு அவங்க ஒதுங்கி போகிறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் பிஜேபியோட பிரான்ச்சுனா கேட்குற மக்கள் நாங்கள்லாம் முட்டாள்களா? எங்களுக்கு சொந்த அறிவு இல்லையா? அதனால் வேறு டாப்பிக்கை பேசுங்க. ஒரு காலத்தில் கருப்பு சப்பு சைக்கிள் வந்தவர் தானே விஜய். அன்றைக்கி உங்கள் ஆதரவாளராக இருந்தாருங்கிறத வெளிப்படையாக காட்டினார். இப்போ வெறுத்துட்டார். உங்கள் கலர் தெரிஞ்சு போச்சு. ஆஹா மோசமான ஆளுங்களாக இருக்காங்களேன்னு உங்களை எதிர்த்து தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆக ஒரு காலத்தில் உங்கள் பிரான்ச்சாக இருந்தவர். இப்போ ஆனால் அவர் பிஜேபி பிரான்ச் என்பது அப்பட்டமான பொய். விஜய் பிஜேபியிட சேரக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறார். அது சுயநலம் உண்டு. மைனாரிட்டி ஓட்டு நமக்கு சிறுபான்மையினர் ஓட்டு பிஜேபியுடன் சேர்ந்தால் கிடைக்காதுன்னு தான் அவர் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது எவ்வளவு நாளைக்கு இதையே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? அப்துல் காதருக்கு அமாவாசைக்கு போய் முடிச்சு போடுறீங்களா? செங்கோட்டையன் போய் விஜய் சேர்ந்தால் அதெல்லாம் அமித்ஷா தான் காரணம், அவங்க பிரான்ச்சுன்னெல்லாம் சொல்லுவீங்களா? அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள் உதயநிதி. இல்லை எழுதி கொடுக்குறவங்கள நல்ல அளவு வச்சு எழுதி கொடுங்க, எழுதி வாங்குங்க. உண்மையான அரசியல் என்ன, அரசியலில் நடந்த விஷயங்கள் என்னங்கிறது தெரிந்து பேசுங்கள். அதனால தான் நீங்கள் தப்பாக பேசுனீங்கன்னா நான் சுட்டி காட்ட தான் செய்வோம். இது தாக்குற விஷயம் இல்லை. இது அரசியலில் நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.